நீங்களா மாப்பிள? ராஜகலை சொட்டுதே. பக்கெட்டை கொண்டு வந்து புடிச்சுக்கோ. ஐயோ எடுத்து போடியா. என்னையா வேடிக்கை? வேலை பாருங்க. என்ன பாதியெல்லாம் சாக்கு துணி மாதிரி இருக்கு. இது சரிப்பட்டு வராது. தள்ளு, நானே எடுத்துக்கிறேன். மாமா இதா பீமா எப்படி இருக்க? அதே பொண்ணுமணி தம்பி உட்காருங்க தம்பி. நான் சௌரியமா தான் இருக்கிறேன். இத பாரு, இந்த பொம்மையில இருக்கிற மாதிரியே இந்த துணியெல்லாம் எனக்கு தச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு தைக்க தெரியாது தம்பி. இதெல்லாம் டவுன் தையக்காரங்களா தைப்பாங்க. ஓய் தேள் கொடுக்கு மீச திருகிடுவேன். பொம்மைய பார்த்து வெட்ட வேண்டியதானே? கண்ணு பாக்குது, கை வெட்டுது, தச்சு கூட. நான் அரை டவுசர் போடுற காலத்துல இருந்து அண்டர் ட்ராயர் போடுற வரைக்கும் நீ தானே தச்சு கொடுப்பேன். அதே கொஞ்சம் நீட்டி தச்சு கொடுத்துரு. இப்ப நீ தச்சு கொடுக்கல, உன் நரம்பு எடுத்து நானே தச்சிருவேன். வேணாம் தம்பி, எப்படியாவது கஷ்டப்பட்டு நானே தச்சு விடுறேன். பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஆஹா, என்ன ஒரு தோற்றம்! ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, புன்னகை மலரோ, அழகினை ரசித்தேன், அழகினை ரசித்தேன், அமுதத்தை குடித்தேன், குடித்தேன். பொண்ணுமணி என்னாச்சு? என்னாச்சு? இந்த கால் உள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. என்ன இந்த காலை நானே போடுறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன உள்ள ஒரே இருட்டா இருக்கு? காலே காணா. வருதா? வருது, வெளியே வருது. வருதுப்பா, வருது. அப்பா இந்த கையை வெளியே எடுத்து விடு. கால எடுத்ததுக்கு மூஞ்சி வந்து போச்சு. இனி கையை எடுத்தா வாய் அழிக்க வேண்டியதான். நீ மாட்டி காட்டு, நான் பார்த்து சொல்றேன். கொஞ்சம் இரு. இத நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல, அப்படி இருக்கு. பொண்ணுமணி, நானும் எவ்வளவு நேரமா முடியாது வண்டியில உட்காந்துக்கிறேன்ப்பா. அது சிந்தாமணி உட்கார இடம். நீ உட்காந்து அசிங்கப்படுத்திடுவேன். குதிரை பக்கத்திலே கழுத்த மாதிரி ஓடிவா. பொண்ணுமணி, என்ன பண்ணி எங்க போயிட்டு இருக்க? சிந்தாமணி ஊர்ல இருந்து வருது, ஸ்டேஷனுக்கு போறேன். அதுக்குதான். அதான் அடிக்கடி வருது, எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? ஐயோ, இவங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. ஏடா வா, இந்த தடவை சிந்தாமணி வருது இல்ல, வந்த உடனே எனக்கு அதுக்கு கல்யாணம். ஏண்டா நீ சொல்லவே இல்லை? அதுக்குதான் இந்த அலங்காரமா? இது என்ன அலங்காரம்? சிந்தாமணி வந்து வண்டியில உட்கார்ந்தாதான் அலங்காரமே. கொடி மஞ்சச்செடி வந்ததடி, அடியே சுக்கு பொடி போட்டதடி சொன்னபடி, பூவ முடிக்கத்தான் பூவாரம் கட்டத்தான் தாவி படர்ந்த பூங்கொடியே, வஞ்சி கொடி மஞ்சச்செடி வந்ததடி, அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி. முடிச்சு வந்தா என்னோட ராணி ராணி ராணி, கோட்டும் சூட்டும் தச்சு காலில் பூட்ஸு வச்சு வந்தேன் உன்னோட ராஜா ராஜா ராஜா, விட்டா உன்னோட
திக்கும் வரும் யோசி பட்டி காட்டு வாசி தட்டி கிளப்புற தூசி பக்கமே வந்து நின்னாலே ஜம்பா வரும் தன்னாலே அடியே வஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி பூவ முடிக்கத்தான் பூவாரங்கட்டத்தான் தாவி படர்ந்த பூங்கொடியே வஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி வச்சு பாரதி மீச வச்சு முன்னால் ஆடிட போறேன் நானே நானே பத்திரிக்க அடிச்சு பாக்கு வச்சு அழைச்சு மாலை போட்டிட போறேன் நானே நானே வஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி பூவ முடிக்கத்தான் பூவாரம் கட்டத்தான் தாவி படர்ந்த பூங்கொடியே வஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி. என்ன பண்ணுமனே, என்னத்தை பாக்குற? எவனாலுமா நீ கூட சேர்ந்து ஓடியாந்துக்கிட்டு இருப்ப. சீக்கிரம் போனா தானே ரயில் வந்து போயிருப்பா. கிளம்புடா. கடுதாச்சில் என்ன எழுதியிருந்தது? ராஜநடை நடந்து வர வேண்டும். இத புடி. நல்லா இருக்கா? நீ லெட்டர் போட்டல, நான் உடனே மாமனை கூட்டிட்டு நேரா சத்தியமங்கலம் போயிட்டேன். அங்க போனா கடங்கார தகராறு பண்றான். படவா யாருக்கிட்ட தகராறு பண்ற? எனக்கு இதுல இருக்கிற துணி மாதிரி வேணும்னு சொன்னேன். அவங்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு நேரா நரம்ப கிட்ட போனா அவன் ஐயோ பொண்ணு பண்ணி எனக்கு தைக்க வராதுன்னா படவா நீ தச்சு கொடுக்க கொண்டு விடுவேன்னு மிரட்டினேன். ராத்திரி பகல உட்காந்து இனவாழை தச்சு கொடுத்தான். எப்படி நல்லா இருக்கா? இதுல இருக்கிற மாதிரி இருக்கா? பார்த்து சொல்லு. இந்த துண்டு மட்டும் தான் என்னது, மற்றதெல்லாம் நீ சொன்ன மாதிரியே தான் நான் தச்சு போட்டிருக்கேன். கமனி, நீ சொன்னதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் தச்சு மாட்டிட்டு வந்திருக்க. நீ எதுவுமே பேசாம சும்மா நிக்கிறிய, ஏதாவது சொல்லு. எப்படி சொல்லும் பொண்ணுமனே? உன் அழகையும் ஆடு அலங்காரத்தையும் பார்த்து அசந்து போய் நிக்குது. பேச வார்த்தை வருமான்னு. நீங்க தானே சிந்தாமணியோட மாமா பொண்ணுமணி. சொல்லிருக்கா? என்ன பத்தி எல்லாம் சொல்லிருக்குமே. இந்த பொண்ணுமணி மாமா தான் தனக்கு எல்லாம் சொல்லிருக்குமே. இல்லீங்க, இப்ப எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில அவ இல்ல. ஏன்? பரீட்சை முடிஞ்சதும் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடை வீதிக்கு போனா திரும்பி வரும்போது சுயநினைவு இல்லாம தாங்க திரும்பி வந்தா. இப்ப நீங்க பாக்குறது
உங்க பழைய சின்னாமணியே இல்ல, சித்தபரம பிடிச்சி தன்னே யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு குழந்தைய. இல்ல சித்தம்மணி, நான் நம்ப மாட்டேன். என் சிந்தாமணிக்கு ஒண்ணும் கிடையாது. குழந்தை என் சிந்தாமணி யார வேணா மறக்கும். என்ன இந்த மாமனை மறக்க மாட்டல? மாமன் கிட்ட விளையாடுறது தானே என் சிந்தாமணி. இந்த மாமன் உனக்கு கைய குடுமா. குடுமா. வாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஏமா, இந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? பரீட்சை முடிஞ்சதும் அவங்க மாமா பொண்ணுமணிக்காக ஏதோ வாங்கறதுக்கு கடை வீதிக்கு போனா. திரும்பி வரும்போது இப்படி சுயநலம் இல்லாம இருந்தா. ஆட்டோ விட்டு இறங்க மாட்டேனா? நாங்க தான் அவளை வலுக்கட்டாயமா இறக்க வேண்டியதா போயிடுச்சு. கவுண்டர, பயப்படாதீங்க. ஏதோ ஒரு சின்ன அதிர்ச்சி உங்க பொண்ணோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. வயலண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாதனால இது ஒரு சாதாரண அம்னிஷியா தான். இவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலே போதும், சீக்கிரமாவே சுயநினைவு திரும்பிடும். நான் மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை கொடுத்து வந்தாலே போதும். நான் வரேன். முனியாண்டி 5 ரூபா. முனி 5, கந்தசாமி கவுண்டர் 10 ரூபா. கன்சாமி கவுண்டர் 10. காசு பத்திரம் 5-10 திருட்டு போயிட்டா தப்பா போயிடும். மொய் பணம் திருட்டு போய் அடிபட்டு செத்தவங்க ரொம்ப பேரு. எவ்வளவு இது? கேட்டனா இது வச்சது யாரா? அந்த நீங்க பாருங்க, அத ஓடுற பாருங்க. டேய் டேய் கரையா மாட்டியா? ஏய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா 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 நில்றா. டேய் டேய் நில்றா 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 நில்றா. டேய் என்ன இது? கேட்டனா எதுக்கு வச்ச? மொய் எழுதுனேன். எதுக்கு? சந்தோஷத்துக்கு தான். யார் சந்தோஷத்துக்கு? பொண்ணு மாப்பிள சந்தோஷத்துக்கு. ஓ, இந்த 8 அணா வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா? இல்ல இந்த 8 அணா வச்சு சர்வதேச கடனை அடைச்சலாம்னு நினைச்சியா? இந்த 8 அணா வைக்கிறதுக்கு நீ ஒருத்தன் வந்தியா? குடும்பத்தோட வரணும்னு பத்திரிகை போட்டிருந்தாங்களே, நாங்க 16 பேர் வந்தோம். அடேங்க அப்பா, 16 பேரா? டேய், நீங்க சாப்பிட்ட இலை எவ்வளவு தெரியுமா? ஒரு இலை 1 ரூபாய். 16 பேருக்கு 16 ரூபாய் இலைக்கே ஆகுதுடா. ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து கட்டின மாதிரி கட்டிருக்கீங்க. கைவிட்டு வாங்கிடுறேன். சத்தம் போட்டு பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? 8 அணாவுக்கு மண்டி